Friends, it's my great privilege and pleasure to express my sincere greetings to each and every one of you. On behalf of the Church of South India, Diocese of Madras, I greet you all in the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. அன்பிற்குரிய இறை மக்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் திருப்பெயரினாலே நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பொது காரியதரிசி ஐயா அவர்களுக்கும், மிஷனரிமார்களுக்கும், திருப்பணி விடையில ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சிறப்பு வாழ்த்துதலையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில நாம் சிந்திக்க இருக்கிற செம்பொருள் மலை பிரசங்கத்திலே வருகின்ற நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு செய்தியாக அது அமைகின்றது. குறிப்பாக மத்திய 7ஆம் அதிகாரம் முதல் 6 வாசகங்களில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இது இயேசு கிறிஸ்து மலைப்பொழிவில கூறப்பட்ட மிக முக்கியமான ஒரு போதனையாக இது அமைகின்றது. இப்போதனைகளில நியாய தீர்ப்பை குறித்தும், மாய்மாலத்தை குறித்தும் மற்றும் பகுத்தறிவை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பின் செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். இந்த தபசு நாட்களில நாம் கடவுளுடைய பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய அந்த மலைப்பொழிவு அருளுரையில அவர் கொடுத்திருக்கின்ற ஆழமான இந்த எச்சரிப்பின் செய்தியை நமதுடையதாக ஆக்கிக்கொண்டு நாம் அவருடைய பாதையில செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். 3 மிக முக்கியமான இறையியல் அழுத்தங்களை உங்களுக்கு முன்பாக இந்த 6 வசனங்களுக்கூடாக நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக, தி கால் டு அவாய்ட் ஜட்ஜ்மெண்டலிசம். குறிப்பாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 2 வாசகத்தில தி கால் டு அவாய்ட் ஜட்ஜ்மெண்டலிசம். அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-5 வாசகங்களில தி ஹிப்போக்ரசி ஆஃப் அன்அக்னாலெஜ்ட் சின். தி ஹிப்போக்ரசி ஆஃப் அன்அக்னாலெஜ்ட் சின். மூன்றாவதாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வாசகத்தில டிசர்ன்மெண்ட் இன் ஷேரிங் சாக்ரெட் ட்ரூத். இந்த செம்பொருளின் அடிப்படையில, இந்த 3 இறையியல் அழுத்தங்களின் அடிப்படையில நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த 3 இறையியல் பிரதிபலிப்புகளும் பல்வேறு சூழல் சார்ந்த இறையியலாளர்கள் அதற்காக கொடுக்கப்படுகின்ற ஆழமான மதிப்பீடுகளையும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, தீர்ப்புவாதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு அழைப்பு. அந்த தீர்ப்புவாதம் ஒருவேளை தொடக்க வசனங்களில நாம் நியாய தீர்ப்புக்கு எதிராக நாம் எச்சரிக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து நாம் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது அதற்கான ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கின்றார். இந்த கட்டளை பெரும்பாலும் மாய்மாலமான தீர்ப்பை தவிர்ப்பதற்கான ஒரு அழைப்பாக இது புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஒரு மாய்மாலமான தீர்ப்பிடும் பொழுது அதிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய சொந்த தவறுகளை நாம் புறக்கணித்து விட்டு மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது எந்த அளவிற்கு சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த தபசு நாட்களிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த நியாய தீர்ப்பை குறித்த ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கின்றார். நாம் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு தீர்ப்பிடும் பொழுது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவை இங்கே மத்தேயு நற்செய்தி நூலிலே அழகாக பதிவு செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். பிறரை கண்டனம் செய்வதற்கு முன்பாக நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள அதனுடைய அவசியத்தை இங்கே வலியுறுத்துகின்றார். நாம் மற்றவர்களை கண்டிப்பதற்கு முன்பாக, நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன்பாக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்க்க நாம் பயன்படுத்துகின்ற அளவுகோல் நமக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்று இயேசு எச்சரிக்கின்றார். நாம் எந்த அளவுகோலை வைத்து நாம் நியாயம் தீர்க்கிறோமோ அதே அளவுகோலின் அடிப்படையில நாமும் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை திட்டமாய் ஆண்டவர் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். சூழலியல் இறையியலாளர்
டிட்ரிச் போனாஃபர் அவர்கள் மிக அழகான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். தி காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்கின்ற அந்த நூலில மற்றவர்கள் மீது தீர்ப்பு வழங்காத கிறிஸ்தவர்களுடைய நெறிமுறையை, அதனுடைய பொறுப்பை அவர் வலியுறுத்துகின்றார். மற்றவர்கள் மீது கிறிஸ்தவர்கள் உடனடியாக மற்றவர்கள் மீது தீர்ப்பை நாம் வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு பொறுப்புணர்வை அவர் கூறுகின்றார். அவர் எழுதும் பொழுது, மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது என்பது கடவுளுக்கு மட்டுமே சொந்தமான செயல். சம்டைம்ஸ் we are forgetting this. கடவுள் மட்டுமே நீதி செய்கின்றவர், கடவுள் மட்டுமே தீர்ப்பு செய்கின்றவர். கடவுள் செய்கின்ற அந்த தீர்ப்பை நாம் கையில் எடுத்துக் கொள்ளுகின்றோம். நாம் கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய சுயத்திற்கு ஏற்ப, நம்முடைய சிந்தனைக்கு ஏற்ப நாம் தீர்ப்பிடுகின்றோம். போனாஃபர் அவர்கள் மிக அழகாக எழுதுகின்றார், நியாயம் தீர்ப்பது என்பது கடவுளுக்கு மட்டுமே சொந்தமான செயல். நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் பொழுது கடவுளின் படைப்புக்கு உங்களை நீங்களே நீதிபதி ஆக்குகிறீர்கள். நாம் நீதிபதிகள் அல்ல, இறைவன் மட்டுமே நீதிபதி. இன்றைக்கு ஒரு சமூகத்திலே நாம் இருந்தாலும், ஒரு நிறுவனத்திலே நாம் இருந்தாலும், நாமே மற்றவர்கள் பேரிலே நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். மற்றவர்களை நம்முடைய சுயநலத்தினாலே அழிக்க நாம் முற்படுகின்றோம். மற்றவருடைய வாழ்வை அபகரிக்கவும் அவருடைய மகிழ்ச்சியை களவாடவும் நாம் நினைக்கின்றோம். மனித கண்ணியமும் மாண்பும் சூறையாடப்படுகின்ற தீர்ப்பினை நாம் கொடுக்கின்றோம். இது தவறு. மிக அழகாக அந்த டிட்ரிச் போனாஃபர் மிக அழகாக சொல்கின்றார், நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் பொழுது கடவுளுடைய படைப்புக்கு உங்களை நீங்களே நீதிபதி ஆக்குகிறீர்கள். அப்படி நாம் ஒருபொழுதும் செய்யக்கூடாது. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆன்மீக ஆணவத்தை அது சுட்டி காட்டுகிறது. ஆன்மீக ஆணவம், ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ். அநேக நேரங்களில சமய தலைவர்கள் இதை மறந்து விடுகிறார்கள். ஆன்மீக அரகன்ஸ், ஆன்மீகத்தினுடைய ஆணவம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் சீர்குலைக்கின்ற வகையிலே தீர்ப்பு செய்வது, மற்றவர்களை நாம் தீர்ப்பிடுவது, நம்முடைய சுயத்தை நாம் உணராமல், நம்முடைய வாழ்வை நாம் திரும்பி பார்க்காமல், நம்முடைய வாழ்வியலில் இருக்கின்ற குற்றங்களை நாம் பாராமல் மற்றவர்களை குற்றவாளியாக நாம் தீர்ப்பிடக்கூடாது என்று சொல்லி இறைவன் விரும்புகின்றார். கடவுளுடைய கருணையிலே தங்களுடைய சொந்த சார்பை மறந்து கிறிஸ்தவர்கள் எவ்வாறு அடிக்கடி தீர்ப்பு வாதத்தின் வலையிலே விழுந்து விடுகிறார்கள். கடவுளுடைய கருணையை நாம் முன்பாக வைக்க வேண்டும். கருணையின் அடிப்படையிலே செயல்படுகின்ற இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் கூட கருணையின் அடிப்படையில மற்றவர்களை உள்ளடக்கிய ஒரு வாழ்வு, மற்றவர்களை சேர்த்து வாழ்கின்ற வாழ்வு, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற வாழ்வை நாம் உறுதி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை டிட்ரிச் போனாஃபர் அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார்கள். அன்பிற்குரிய இறை மக்களே, இரண்டாவதாக தி ஹிப்போக்ரசி ஆஃப் அக்னாலெட்ஜ்ட் சின். ரொம்ப அழகான ஒரு பகுதியாக ஆண்டவர் இதை அங்கீகரிக்கப்படாத பாவத்தின் மாய்மாலத்தனத்தை, அங்கீகரிக்கப்படாத அந்த பாவத்தினுடைய மாய்மாலத்தனத்தை மத்திய 7ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசகங்களில நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவருடைய கண்ணில் இருக்கும் உத்திரம், அந்த உத்திரத்தை ஒருவேளை மற்றொரு நபரின் கண்ணில் இருக்கின்ற அந்த துரும்பை அகற்ற முயற்சிக்கும் அந்த மாய்மாலதனத்தை இயேசு சுட்டி காட்டுகிறார். தன் கண்ணில் இருக்கின்ற உத்திரத்தை பாராமல் பிறருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்த்து அதை எடுப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? தேவையில்லாத ஒன்று, மற்றவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்துகின்ற ஒன்று, மற்றவர்களை இந்த சமூகத்திலே முத்திரை குத்துகின்ற ஒன்று, மற்றவர்களை அவர்களுடைய மாண்பையும் கண்ணியத்தையும் அழிக்கின்ற ஒரு செயல். நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கட்டுமா? அதற்கு அவசியம் என்ன? தேவையில்லாத ஒன்று. உன்னுடைய வாழ்வை நீ திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு ரியல் பிக்சரை இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு காட்டுகின்றார். மற்றவர்களை திருத்த முயற்சிக்கும் முன் தனிப்பட்ட மனம் திரும்புதலின் அவசியத்தை இது காட்டுகிறது. உன்னுடைய மனம் திரும்புதல், you have to turn over as a new leaf, you have to repent. நாம் முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும், நாம் மனம் மாற வேண்டும். ஒரு புதிய இலையை போல இந்த தபசு நாட்களில நாம் துளிர்விட நாம் அழைக்கப்படுகிறோம். அதை தவிர்த்து விட்டு மற்றவர்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் சுட்டி காட்டுவதற்கு நாம் யார்?
மற்றவர்கள் கண்களில் இருக்கின்ற துரும்பை நான் எடுக்கட்டுமா? ஆண்டவர் எச்சரிக்கின்றார். மற்றவர்களை நெறிப்படுத்துவதை கைவிட்டு விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக மற்றவர்களின் தவறுகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக நம்முடைய சொந்த பாவத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். மற்றவருடைய தவறுகளை நாம் தொட்டு திருத்துவதற்கு முன்பாக நம்முடைய சொந்த பாவங்களை நாம் எதிர்கொண்டு அதை நிறுத்தி கொண்டு நாம் மாசற்றவர்களாக சுத்தமான ஒரு பக்தியிலே நாம் இறைவன் விரும்புகிறபடி இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவருக்கும் கடவுளுடைய கருணை தேவை. எனக்கு மட்டும் கடவுளுடைய கருணை தேவையில்லை. சமய தலைவர்களுக்கு மட்டும் கடவுளுடைய கருணை இருந்தால் போதாது. சமூக தலைவர்களுக்கு மட்டும் கடவுளுடைய கருணை இருந்தால் போதாது. இந்த சமூக விளிம்புகளில சாதாரணமாக வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய கருணை தேவை, அவசியம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டு மனத்தாழ்மையோடும் சுய விழிப்புணர்வோடும் நாம் செயல்பட இறையியல் நம்மை அழைக்கின்றது. இந்த பகுதிக்கு சூழ்நிலை இறைய கான்டெக்சுவல் தியாலஜியன், புதிய ஏற்பாட்டினுடைய இறையியல் ஆசிரியர் என்.டி. ரைட் அவர்கள் கூறும் பொழுது மிக அழகாக இயேசுவினுடைய நெறிமுறை போதனைகளை அடிக்கோடிட்டு அவர் காட்டுகின்றார். நம்முடைய தோல்விகளை பற்றி ஒருவேளை நாம் சிந்திக்காமல், நம்முடைய தவறுகளை பற்றி நாம் சிந்திக்காவிட்டால் மற்றவர்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியாது, மற்றவர்களை நாம் நேர்வழிப்படுத்த முடியாது, ஒரு தார்மீக ஒரு அதிகாரத்திற்கு நேராக நாம் இருக்க முடியாது. ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை தலைமைத்துவ பொறுப்பிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்து கொண்டு நேர்மையான வாழ்விலே வாழுகிறவர்கள் மட்டும்தான் பிறரை திருத்த முடியும். உண்மையான வாழ்விலே வாழுகிறவர்கள் மட்டும்தான் பிறரை திருத்த முடியும். உண்மையான வாழ்விலே நீதியோடு நடந்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் சமூக நீதியை பற்றி பேச முடியும், சமய நீதியை பற்றி பேச முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வலியுறுத்திய கடவுளுடைய நீதியை பற்றி பேச நாம் நீதியுள்ளவர்களாக நடக்கும் பொழுது மட்டும்தான் நாமே ஒருவேளை இந்த கடவுளுடைய பாதையிலே நடக்க தவறிவிட்டால் நிச்சயமாக மற்றவர்களை தொட்டு திருத்துவதற்கு அது தகுதியற்றது என்பதை தெளிவாக இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக ஒரு தார்மீக திருத்தத்திற்கான எந்த ஒரு முயற்சியும் சுய விழிப்புணர்வும் மனம் திரும்புதலும் கொண்டதாக இருக்க வேண்டும். மற்றவர்களை ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து இந்த சமூகத்தை மாற்றுருவாக்க பாதையிலே நாம் கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது நீங்களும் நானும் சுய விழிப்புணர்வு மற்றும் மனம் திரும்புதல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு எடுத்து கூறுகிறது. என்.டி. ரைட் அவர்கள் மிக அழகாக கிறிஸ்தவர்களை எந்த தீர்ப்பு அல்லது திருத்தம் செய்வதற்கு முன் மனத்தாழ்மையையும் நேர்மையையும் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தம் செய்ய போகும் பொழுது, ஒரு சமய சீர்திருத்தம் செய்ய போகும் பொழுது, ஒரு அரசியல் மாற்றுருவாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கும் பொழுது, சமூக நீதியை வலியுறுத்த நினைக்கும் பொழுது நீங்களும் நானும் நிச்சயமாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், நேர்மறையாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நேர்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதி நம்மை அழைக்கின்றது. மூன்றாவதாக புனித சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலே ஒரு பகுத்தறிவு நமக்கு தேவை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசு தம்மை பின்பற்றுவர்களிடம் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம் அல்லது பன்றிகள் முன் முத்துக்களை போட வேண்டாம் என்று சொல்வதனுடைய அவசியம் ஒரு புதிரான ஒரு செய்தியாக இது நமக்கு இருக்கலாம். ஆனால் நற்செய்தியை, புனிதமான நற்செய்தியை, அதனுடைய உண்மைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பகுத்தறிவினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் அது உணர்த்துகிறது. பகுத்தறிய முடியாமல் உண்மையான நற்செய்தியை நாம் கொண்டு போய் நாம் சேர்க்க முடியாது. குறிப்பாக எல்லாரும் கடவுளுடைய ராஜ்யத்தின் செய்தியை பெற மாட்டார்கள். ஒருவேளை செய்தியை எப்பொழுது எப்படி வழங்குவது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு ஞானம், தீர்மானிக்கின்ற ஒரு பகுத்தறிவு நமக்கு தேவை. நற்செய்தி எல்லாருக்கும் இலவசமானது. ஆகவே எப்படி வேணுமானாலும் நற்செய்தியை சொல்லலாம், எங்கு வேண்டுமானாலும் நற்செய்தியை சொல்லலாம் என்பது அல்ல. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக பன்றிகள் முன் முத்துக்களை போட வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கு நற்செய்தியை நாம் விதைக்கும் பொழுது சனாதன சக்திகள் ஊடுருவி அந்த நற்செய்தியை
அந்த முத்துக்களை பீறி போடுவதை நாம் பார்க்கிறோம். சனாதன சக்திகள் கடுமையாக விமர்சிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளில நற்செய்தி எங்கே அறிவிக்கப்பட வேண்டும், நற்செய்தி எங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பகுத்தறிவை நீங்களும் நானும் தெளிவாக பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகின்றார். நாம் நற்செய்தியினுடைய எக்ஸ்க்ளூசிவிசமாக அல்ல, உயர்குடி யாரெல்லாம் நற்செய்தியோடு நாம் வாழ்கிறோமோ, அந்த நற்செய்தியிலே நிலைத்திருக்கிறோமோ, நாம் உயர்குடிகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு, ஆனால் கடவுளுடைய சத்தியத்தின் பொக்கிஷங்களில் அது ஒரு பெரிய பொக்கிஷம். இயேசுவினுடைய நற்செய்தி மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு முத்து. அந்த விலை மதிக்க முடியாததை நாம் கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், விவேகமாக இருக்க வேண்டும், பகுத்தறிவோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார். சூழ்நிலை இறையியலாளர் ஜான் ஸ்டாட் என்கின்ற ஒரு இறையியலாளர் இந்த பகுதியை அழகாக அவர் பயன்படுத்துகிறார். சுவிசேஷம் என்பது இலவசம் என்றாலும் அது மலிவானதல்ல. It is not, gospel is not cheap. இலவசம்தான், ஆனால் அது மலிவானது என்று நாம் நினைக்க கூடாது. மலிவானது என்று சொல்லி எங்கு வேண்டுமானாலும் நாம் போடக்கூடாது. அப்படி போடுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக சூழ்நிலையிலே சனாதன சக்திகள் அதை பீறி போடுகிறது. ஆகவே மிக ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய நற்செய்தியை பொக்கிஷமாக அதை நாம் கொண்டு செல்ல, முத்துக்களை மிதிக்கின்ற எந்த மனிதர்களிடத்திலும் இயேசுவினுடைய நற்செய்தியை நாம் எரியக்கூடாது என்கின்ற அடிப்படை உண்மையை இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. என் அன்பிற்குரிய என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு உறவுகளே, சுவிசேஷத்திற்கு பகுத்தறிவும் ஞானமும் தேவை என்பதை ஜான் ஸ்டாட் அவர்கள் தெளிவாக நமக்கு காட்டுகின்றார்கள். நற்செய்தியை பெறுவதற்கும் நற்செய்தி பாராட்டப்படுவதற்கும் பொருத்தமான ஒரு சூழ்நிலையில அது பகிரப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளுக்குரிய இந்த செய்தியில மிக நேர்த்தியான மதிப்பீடுகளை நாம் உணர்ந்து கொண்டோம். 3 இறையியல் அழுத்தங்கள். 1, the call to avoid judgmentalism. 2, the hypocrisy of unacknowledged sin. 3, discernment in sharing sacred truth. நாம் கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி சொல்லி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் அருமை இறைவா, பரிசுத்தமான இந்த வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தபசு நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் செய்கின்ற மாபெரும் ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய NMSIயினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவரோடு இணைந்து பணி செய்கின்ற ஒவ்வொரு நற்செய்தியாளர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். இறைவா, இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொண்ட வகையில தீர்ப்பு வாதத்தை தவிர்ப்பதற்கான ஒரு அழைப்பை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எப்படி தீர்ப்பிட வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மேலும் அங்கீகரிக்கப்படாத மாய்மாலமான அந்த பாவத்தின், அங்கீகரிக்கப்படாத பாவத்தின் மாய்மாலதனத்தை நாங்கள் புரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடவுளுடைய கருணை எல்லாருக்கும் தேவை. நாங்கள் மனத்தாழ்மையோடும் நாங்கள் சுய விழிப்புணர்வோடும் நாங்கள் இந்த திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இறைவா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். புனிதமான சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதில ஒரு பகுத்தறிவு எங்களுக்கு தேவை என்பதை நீர் வலியுறுத்தியதற்காக ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் தாயும் தந்தையும் ஆகிய இறைவனுடைய அன்பும் தூய ஆவியானவர் வழிநடத்துதல், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், புதிய கிருபைகள் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய இறையாட்சியின் மதிப்பீடுகளை இந்த உலகத்திற்குள் கொண்டு செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன், ஆமேன்.